மேத்ஸ்ல 60 மார்க் வாங்குற ஒரு குழந்தைக்கும் 90 மார்க் வாங்குற குழந்தைக்கும் படிக்கிற பழக்க வழக்கங்கள்ல என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி 60 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 90 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடனே நான் 60 மார்க்கையும் 90 மார்க்கையும் கம்பேர் பண்றேன் அப்படி இப்படின்னு அதெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது. நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண போறோம், என்ன மாதிரி மைண்ட் செட்ல குழந்தைங்க படிக்கிறாங்க, ஒரு 90% வாங்குற குழந்தைக்கு என்ன மைண்ட் செட் இருக்கு, எவ்வளவு ஒரு இஃபெக்டிவான ஸ்டடி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றாங்க, இதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்க வீட்டு குழந்தைங்க எங்க வீட்டு குழந்தைங்க எல்லாருக்குமே நம்ம அந்த மைண்ட் செட்டையும் அந்த இஃபெக்டிவ் ஸ்டடி ஹேபிட்ஸையும் சொல்லி தரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்க போகுது. ஓகே, ஸோ இது கம்பேரிசன் மட்டும் கிடையாது. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். பாயிண்ட் ஷூட்டர் ஸ்டைல், எங்கிட்ட ஒரு 10 பாயிண்ட் இருக்கு இதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். 60 மார்க் தான் வாங்குறீங்க அப்படின்னா கவலையே பட வேணாம், உங்களாலையும் 90 மார்க் வாங்க முடியும். இதுதான் ஆராய்ச்சியோட முடிவு. இந்த 90 வாங்குறதுக்கு மைண்ட் ஷிஃப்ட், உங்களுக்கு உள்ள நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வரணும், ஸ்டடி ஹேபிட்ஸ், உங்களுக்கு வெளியே படிக்கிறதுல நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்னோட தம்ஸ் அப், என்னோட சியர் அப் எல்லாமே வந்து 60 மார்க் வாங்குறவங்களுக்கு தான். பிகாஸ் இன்னும் 40 மார்க் வாங்குறதுக்கு உனக்கு தி ரோட் இஸ் ஓப்பன் ஃபார் யூ. ஓகே, ஸோ தைரியமா தன்னம்பிக்கையா இந்த எபிசோட கேளுங்க. பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்கனாலும் நான் சொல்லித்தர ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு உங்க குழந்தைய உங்களால ஊக்கப்படுத்த முடியும். அவனையும் உங்களால 90% மார்க் வாங்க வைக்க முடியும். ஓகே, ஸோ நீங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல மாட்டிக்கிட்டு இவன் வந்து படிக்கவே மாட்டாங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த குழந்தை எப்பவுமே படிக்காது. அதை தாண்டி உங்களோட க்ரோத் மைண்ட் செட்டும் குழந்தைக்கு நீங்க சொல்லித்தர போற விஷயங்களும் கூட ரொம்ப 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 முக்கியம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 90% வாங்குறவங்களோட மைண்ட் செட் கொஞ்சம் வேற மாதிரியாக இருக்கிறது. ஓகே, மைண்ட் செட்டை பத்தி நம்ம ரொம்ப டீடைல்டாக ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, க்ரோத் மைண்ட் செட் இருக்கிற குழந்தைங்க மேத்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, இதே ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்ல இருக்கிற குழந்தைங்க பெருசா பர்ஃபார்ம் பண்றது இல்லை அப்படின்னு படிச்சோம். ஓகே, அப்போ 90% வாங்குற குழந்தைங்க கிட்ட ஒரு க்ரோத் மைண்ட் செட் இருக்கு. 60% வாங்குற குழந்தைங்க கிட்ட ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் தான் இருக்கு. அவங்க ஒரு விஷயத்துல ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. அந்த விஷயம் என்னன்னா, என்னால மேத்ஸ்ல மார்க் வாங்க முடியாதுங்கிறதுல அவங்க ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. இது மேபி அவங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாலயா இருக்கலாம், ரைட்? இல்ல அவங்களுக்கு மேத்ஸ் இயல்பாவே பிடிக்காம கூட இருக்கலாம். பட் இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை நம்மளால ஓவர் கம் பண்ணி வர முடியும். ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டடி ஹேபிட்ஸ், ரைட்? என்ன மாதிரி ஸ்டடி ஹேபிட்ஸ் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ 90% வாங்குற ஒரு குழந்தைகிட்ட ஒரு கன்சிஸ்டன்டான ஸ்டடி ஹேபிட் இருக்கு. அதாவது தினமுமே இல்ல அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆவது கன்சிஸ்டண்டா மேத்ஸ்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இது வந்து டியூஷன்ல போய் உட்காந்து அப்படி ஸ்பெண்ட் பண்ற டைம்னு கூட கிடையாது. அந்த குழந்தையே அதுக்கு ஒரு ஷெட்யூல் வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்றாங்க, இல்ல பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா அந்த குழந்தை ஒரு தெளிவான விஷயத்தை நம்புது. என்னன்னா, நான் கன்சிஸ்டண்டா ப்ராக்டிஸ் பண்ணனா என்னால வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா மார்க் வாங்க முடியும்னு அந்த குழந்தை நம்புது. இதுதான் அவங்களோட ஸ்டடி ஹேபிட்ஸ். ஆன் தி அதர் ஹேண்ட் 60% வாங்குற ஒரு குழந்தைய பார்த்தா, ஒன்னு கன்சிஸ்டண்டா படிக்கிறது கிடையாது, எப்ப எக்ஸாமோ அப்ப படிக்கிறாங்க, இல்ல ஹோம்ஒர்க்ல இருக்க 2-3 கணக்கை மட்டும் போட்டுட்டு அதோட விட்டுறாங்க, இல்லைன்னா அவங்கள கட்டாயப்படுத்தி நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. கட்டாயப்படுத்தி படிக்க வைக்கும் போது அவங்களா கொஞ்சம் தான் போடுறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க டச் பண்றதே இல்லை, போடுறதே இல்லை, ரைட்? இதுதான் முக்கியமா ஸ்டடி ஹேபிட்ஸ்ல இருக்கிற ஒரு வித்தியாசம், ரைட்? ஒரு 90 மார்க் வாங்குற பையனுக்கும் ஒரு 60 மார்க்ஸ் வாங்குற பையனுக்கும். ஓகே, மூணாவது விஷயம், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 90 மார்க் வாங்குற அந்த பையன் ஒரு கணக்கா பார்க்காம ஒரு கான்செப்டா அந்த கணக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு சால்வ் பண்றது. இப்போ அல்ஜீப்ரால ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷனை மட்டும் பார்த்து யோசிச்சு சால்வ் பண்ணாம, அதாவது அந்த கணக்கை மட்டும் போடணும், புக்ல இருக்கிற கணக்கு மட்டும் எனக்கு போட தெரியும், புதுசா ஏதாவது கேட்டா எனக்கு போட தெரியாது, இப்படின்றது 60% மார்க் வாங்குற குழந்தையோட கான்செப்டா இருக்கலாம். பட் இந்த 90% வாங்குற பசங்க கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கனால வேற ஏதாவது பெரிய ப்ராப்ளம், வேற ஏதாவது வித்தியாசமான ப்ராப்ளம், அவுட் ஆஃப் தி சிலபஸ் ப்ராப்ளம் கேட்டா கூட அவங்கனால போட முடியும், ரைட்? அப்போ அவங்க என்ன பண்றாங்க, 90% வாங்குற குழந்தைங்க கிட்ட இயல்பாவே ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவங்க அந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, பிகாஸ் சேம் வாத்தியார் தான் 60% வாங்குற குழந்தைக்கும் 40% வாங்குற குழந்தைக்கும் 90 வாங்குற குழந்தைக்கும் ஒரே வாத்தியார் தான் டீச் பண்றாங்க. ஸோ டீச்சரோட டீச்சிங் மெத்தட்ஸ்ல எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது, ரைட்? பட் ஒரு குழந்தை அதை உள் வாங்கிக்கிற தன்மை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து டோட்டலி வேறையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கான்செப்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சோம்னா நம்மளால கூட 80+, 90+ ரொம்ப ஈஸியா வாங்க முடியும்.
4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கணக்க எப்படி சால்வ் பண்றோம்? இதுக்கு நம்மளோட வழிமுறை என்ன? அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த வழிமுறைகள் வந்து உங்க மைண்ட்ல என்ன ஓடுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? ஸோ ஒரு ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்றது? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? நான் என்ன இதுல பண்ணணும்? நான் இதுல என்ன ஃபார்முலா போடணும்? அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிக்கிறது. ஓகே, அதுதான் ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச். ரைட்? இந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்ணலாம்? ஏன் இந்த ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு? இதுக்கு முன்னால இதே சாப்டர்ல போட்ட கணக்கெல்லாம் இப்படி இல்லையே! இந்த மாதிரியெல்லாம் குழந்தைகள் யோசிச்சு ஒரு ப்ராப்ளத்த அப்ரோச் பண்ணாங்கன்னா, ஈவன் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின் கேன் பி சால்வ்ட். ரொம்ப கஷ்டமான கணக்கு கேட்டா கூட, அந்த குழந்தைகள்னால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான வித்தியாசம் 90% மார்க்குக்கும், 60% மார்க்குக்கும். 60% மார்க் வாங்குற பையன், இஃப் சப்போஸ் ஒரு ப்ராப்ளம் கஷ்டமா கொஸ்டின் பேப்பர்ல வந்துருச்சுன்னா, அதை எப்படி போடுறதுன்னு யோசிக்கிறதே இல்ல. அந்த யோசனைக்கு முன்னாலேயே, "ஐயய்யோ! இது எனக்கு தெரியாதே" அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அந்த கணக்க அவன் அப்ரோச்சே பண்றது இல்ல. ஓகே? அப்ப இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்ச கூட நம்ம குழந்தைங்களுக்கு கத்து தரணும். ஆன்சர் வருதோ இல்லையோ, நீ போடு. உன்னால எவ்வளவு தூரம் கணக்கு சால்வ் பண்ண முடியுமோ போடு. இதுக்கு முன்னால ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நீங்க அந்த ப்ராப்பரா சால்வ் பண்ணும்போது, உங்க ப்ரொசீஜரே இட் வில் டேக் யூ டுவர்ட்ஸ் தி ஆன்சர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா? ஸோ அதேதான். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்ச கூட நம்ம கத்துக்கணும். கத்துக்கிட்டா 60% ஸ்டூடண்ட்ஸ் கூட 90% மார்க்ஸ் வந்து நம்மனாலயும் வாங்க முடியும். ஓகே? 5வது பாயிண்ட் சீக் ஹெல்ப் அண்ட் கிளாரிஃபிகேஷன். அதாவது உதவி எப்ப வேணுமோ அப்ப கேட்கறது. டவுட் எப்ப வருதோ அப்ப கிளியர் பண்ணிக்கிறது. ஓகே? இத பார்த்தீங்கன்னா, இந்த 80% அண்ட் எபோவ் வாங்குற ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்த ரொம்ப அழகா பண்ணுவாங்க. யார்கிட்ட கேட்கிறோம்லாம் அவங்க கூச்சம்லாம் படவே மாட்டாங்க. ரைட்? இவன் அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். அந்த ஃப்ரெண்ட் இவங்கள விட மார்க் கம்மியா கூட இருக்கலாம். அவன்கிட்ட கூட கேட்பாங்க. "ஏப்பா இத எப்படிப்பா சால்வ் பண்றது? நீ இந்த ஹோம் ஒர்க் போட்டியா? இத எப்படி சால்வ் பண்ணலாம்?" அப்படின்னு. மேபி அந்த பையன் சிரிப்பானா இருக்கும். "டேய் நான் ஹோம் ஒர்க்கே போடலடான்னு" சொல்லுவானா இருக்கும். பட் ஸ்டில் இவன் ரொம்ப ஹானஸ்ட்டா கேட்பான். அதே மாதிரி தே ஆஸ்க் தி டீச்சர்ஸ் ஆல்சோ. பிகாஸ் டீச்சர்ஸ் கூட கூட அவங்க மார்க் வாங்குறதுனால ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ் கிட்ட போய் கூட, "மேம் எனக்கு இத போட தெரியல மேம். எப்படி போடுறது?" "இல்ல மேம் நான் இத போட்டேன். இந்த அளவு தப்பு பண்ணிட்டேன். எனக்கு சொல்லி தரீங்களா?" இந்த மாரி கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ எங்க ஹெல்ப் வேணுமோ, அங்க கைய தூக்கி இந்த பசங்க ஹெல்ப் கேட்டுர்றாங்க. மேபி 60% மார்க்ஸ் வாங்குற குழந்தைகள் அந்த பயம், தயக்கத்திலேயே இருந்துட்டு, ஒருவேளை எனக்கு தான் கான்செப்ட் சரியா தெரியலையோ, இந்த கேள்விய நான் போய் கேட்டா டீச்சர் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? சிரிச்சுருவாங்களோ? இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டே அவங்க ஹெல்ப் கேட்கிறதே இல்ல அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இப்ப ஈவன் டியூஷன் கிளாஸஸ்ல கூட ஒரு பெரிய மாஸா உட்கார்ந்து படிக்கும்போது, ஒரு 20 குழந்தைகள் ஒண்ணா உட்கார்ந்து படிக்கும்போது, நம்ம டவுட்ட மத்தவங்க முன்னால கேட்கறதுக்கு கூட ஒரு கூச்சம் இருக்கும். ஓகே, இந்த டவுட்ட நான் கேட்டா, சம்டைம்ஸ் அவன் ஃப்ரெண்டே சிரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு உடனே அது ரொம்ப ஹர்ட் ஆயிடும். அதனாலேயே குழந்தைங்க வந்து அந்த டவுட்ஸ வந்து கிளாரிஃபை பண்றதே இல்ல. அப்போ உனக்கு டவுட் இருந்தா கேளு. ரைட்? நான் என்னோட ட்ரெய்னிங்ஸ், ஈவன் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பண்ற ட்ரெய்னிங்ஸ்ல கூட நான் ரொம்ப முக்கியமா சொல்ற விஷயம், யூ கேன் நெவர் கோ ராங். என்கிட்ட எந்த கேள்விகளும் கேட்கறதுக்கு நீங்க பயப்படாதீங்க. பிகாஸ் யூ கேன் நெவர் கோ ராங். உங்க கேள்வி எப்பவுமே தப்பாவே முடியாது. கேள்வி கேளுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, கேள்வி கேட்டா தான் அவங்களுக்கு தெரியும். தேர் இஸ் நோ ஸ்டூபிட் கொஸ்டின்ஸ். கம் ஆன். ரைட்? இங்க ஸ்டூபிட் கொஸ்டின்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. அவனுக்கு தெரியல, அவன் கேட்கிறான். ஒரு டீச்சரா, ஒரு ட்ரெய்னரா, தட்ஸ் அவர் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டூ கிளாரிஃபை திஸ். ரைட்? அத நம்ம அந்த வயசுலயே கத்துக் குடுத்துட்டோம்னா, நமக்கு பெரிய ப்ராப்ளம்ஸே கிடையாது. ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் நம்பர் 5. ரைட்? ஸோ ஸ்டூடண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நெறைய விஷயம் இப்ப கத்துக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம 2 விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு உங்களோட மைண்ட் செட், இன்னொன்னு உங்களோட ஸ்டடி ஹேபிட்ஸ். ஓகே? அடுத்தது 6வதான விஷயம் என்னன்னா, அடிஷனலா பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் பண்றாங்க. 90% வாங்குற பசங்க எக்கச்சக்கமா ப்ராப்ளம்ஸ் வொர்க் அவுட் பண்றாங்க. மேபி கொஸ்டின் பேங்க்ல இருக்கிறத சால்வ் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களோட புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ சால்வ் பண்றாங்க. ரைட்? அது போக ப்ராப்ளம் ஷீட்ஸ், வொர்க் ஷீட்ஸ் என்னென்ன கிடைக்குதோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றாங்க. அதாவது இன்னுமே சொல்லணும் அப்படின்னா, அடுத்த பாயிண்ட் இங்கிருந்து என்னோட 7த் பாயிண்ட் அதுதான். ரொம்ப அழகா டைம மேனேஜ் பண்றாங்கன்னு சொல்லணும். ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மென்ட் பண்றாங்க. இதே சப்ஜெக்ட்ல 2 பேரும் ஒரே சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. ஒரு 60% வாங்குற பையனும், 90% வாங்குற பையனும் சேம் சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. இந்த பையன் பார்த்தா எனக்கு டைம் இல்லன்னே சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் அவன் கிட்ட பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா டைம் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ என்னோட 7த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மென்ட் கொஞ்சம் நல்லா பண்றாங்க. ரைட்? அவங்களும் அவங்களும் படம் பார்க்குறாங்க, கிரிக்கெட் பார்க்குறாங்க, என்ஜாய் பண்றாங்க, ஃபேமிலி அவுட்டிங் போறாங்க. எல்லாமே இருந்தாலும், படிக்கிறது அப்படின்னு வந்துட்டா, அவன் இறங்கி வேலை பார்க்குறான். ரைட்? நான் என்னோட ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஸ்மார்ட் ஸ்டடி ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் நடத்துவேன். அந்த கிளாஸ்ல நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். ஆம், நமக்கு இருக்கிற அதே 24 ஹவர்ஸ் தான். கிளாஸ் டாப்பருக்கோ, இல்ல இப்ப இப்ப பார்த்தீங்கன்னா 12த் ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கிற டைம் ஆயிருச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அதே தான். அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டாப்பருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலும், நம்ம கிட்ட இருக்கிற அதே 24 ஹவர்ஸ் தான். ரைட்? மேபி நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 60% மார்க் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, அந்த ஸ்டேட் டாப்பர் வந்து உழுந்து உழுந்து படிச்சுட்டு இருந்தப்போ, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சில் அவுட் பண்ணிட்டு இருந்திருப்போம்.
ரைட்? அவங்க சூப்பர் டூப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம், 2 படத்த பார்த்துட்டு இருந்திருப்போம். இவ்வளவுதான் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். இந்த ஹேபிட்ட நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா, நம்மனால கூட அந்த அளவுக்கு ரீச் ஆக முடியும். தட் இஸ் தி மெசேஜ் ஐ ஹேவ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடண்ட். யூ டிசர்வ் டு ஸ்கோர் ஈவன் 100 அவுட் ஆஃப் 100. But you have to believe in yourself, you have to believe in your abilities, and also you need a coach, you need a guide, somebody who teaches you how to move from 60 to 90, or how to move from even 60 to 100. I don't think 100 is not possible. 100 is very much possible, but if you have that sincerity and dedication, 100 ங்கிறது possible, 100 out of 100. but அவ்வளவு dedication, sincerity, hard work நம்ம பண்றோமா இல்லையா, that matters a lot. okay, so என்னோட 8வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ஷன் அண்ட் மிஸ்டேக் அனாலிசிஸ். ஓகே, ஒரு எக்ஸாம் ரிசல்ட் வருது. ஓகே, இப்போ வந்து மிட் டேர்ம் எக்ஸாம் எழுதுறீங்க, மிட் டேர்ம் ரிசல்ட் வருது. அப்போ மிட் டேர்ம்ல உங்க பேப்பர் உங்க கைக்கு வரும்போது மார்க்கை மட்டும் பார்த்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணாம, இந்த மார்க்குக்கு என்ன காரணம், நான் எங்க தப்பு பண்ணியிருக்கேன், வாட் இஸ் தி மிஸ்டேக், வேர் டிட் ஐ கோ ராங், ரைட், இதை பத்தி ரெஃப்ளெக்ட் பண்றோமா அப்படின்னு பார்த்தா, இந்த 80-90 வாங்குற பையன் அதை ரொம்ப நல்லா பண்ணுவான். ரைட், உடனே அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, இதுல என்னமோ மேம் மார்க் குறைச்சிருக்காங்களே, என்ன காரணம், நீ உனக்கு என்ன போட்டாங்க, இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் அவன் வச்சிருப்பான். ரைட், நம்ம பையன் 60 வாங்குறான் இல்லையா, பேப்பரை பாப்பா 60, சரி ஓகே 60 வாங்கிட்டேன் அவ்வளவுதான் போதும், பேப்பரை மூடி வச்சிருவாங்க. தே டோன்ட் ஈவன் டிஸ்கஸ் வேர் இட் வென்ட் ராங். ஓகே, நீங்களே அந்த அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே பேரண்ட்ஸே வீட்டில் வந்து கேட்டீங்கன்னா, சரி எங்கடா தப்பு பண்ணிட்ட, பேப்பருக்கு உங்க கையில கிடைக்கலன்னா எங்கடா தப்பு பண்ணிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, மா எல்லாமே கேர்லெஸ் மிஸ்டேக்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா டீச்சர் மார்க் போடலாமா அப்படி சொல்லுவாங்க. ரைட், நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு டீச்சருக்கும் குழந்தைங்களுக்கு மார்க் கொடுக்கணும்னு தான் ஆசை. ரைட், டீச்சர்ஸ் வந்து மார்க் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கவே மாட்டாங்க. பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, மார்க் நீ வாங்கணும்னா யூ ஷுட் டிசர்வ் இட். நீ ஏதாவது எழுதியிருக்கணும், மார்க் வாங்குறதுக்கு நீ தகுதியா எழுதியிருந்தா நான் உனக்கு மார்க் கொடுக்க தானே போறேன். இதுதான் டீச்சர்ஸ் எப்பவுமே சொல்ற விஷயம். ரைட், அப்ப நம்ம எழுதி டீச்சர்ஸ் கிட்ட மார்க் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கணும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் மிஸ்டேக் அனாலிசிஸ் இங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. 9வது விஷயம், அண்ட் மை ஃபேவரட் திங், the people who are scoring 80 and above, they are utilizing the resources available. அவங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. படிக்கிறதுக்கான ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அது உங்க டெக்ஸ்ட் புக்கா இருக்கலாம், ஒரு ப்ராப்ளம் ஷீட் டீச்சர்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கொஸ்டின் பேங்கா இருக்கலாம், இல்லை உங்க ஸ்கூல்ல இருக்க லைப்ரரியா கூட இருக்கலாம். ரைட், ஸோ இந்த குழந்தைகள் அவங்க புத்தகத்தை தாண்டி அடிஷ்னலா ப்ராப்ளம்ஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு ஆன்லைன் கிளாஸா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு யூடியூப் வீடியோவா இருக்கலாம். ரைட், இந்த வீடியோவையே எந்த மாதிரி குழந்தைகள் பார்ப்பாங்கன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். யாருக்கு கத்துக்கிறதுல ஆர்வம் இருக்கோ, யாரு நான் 60ல இருந்து 90க்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ, இல்ல ஆல்ரெடி 90ல இருக்கிற பையன் கூட இந்த மேம் என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாமேன்னு ஒரு கியூரியாசிட்டியோட தான் இந்த வீடியோக்குள்ளேயே வருவாங்க. ஓகே, ஸோ யூட்டிலைசிங் தி ரிசோர்ஸஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் அவங்களுக்கு டீச்சரா போய் உட்காந்துருக்கிறவங்க, அவங்க ஒரு பிஎஸ்சி படிச்சிருப்பாங்க, ஒரு எம்எஸ்சி படிச்சிருப்பாங்க, ஒரு பிஎடோ எம்எடோ படிச்சிருப்பாங்க, இல்லை எம்ஃபில் படிச்சிருப்பாங்க, டாக்டரேட் படிச்சிருப்பாங்க. அப்படின்னா மேத்ஸ்ல வந்து ஒரு பெரிய ரிசோர்ஸ் பர்சன் தான் அவங்க முன்னால உட்கார்ந்துருக்காங்க. ரைட், அப்ப அவங்களோட திறமையை கூட நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்னு இருக்கு. நல்ல கேள்விகள் கேட்கும் போது டீச்சர்ஸ் அதுக்கு ஆன்சர் பண்றாங்க, குழந்தைங்களை என்கரேஜ் தான் பண்றாங்க. கரெக்டா, அப்ப அவங்களோட திறமையை கூட நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, இதை நான் எப்படி பயன்படுத்திக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது. அந்த யூட்டிலைசிங் தி ரிசோர்சஸ் வெல் அப்படின்றது இந்த 80+ வாங்குற குழந்தைங்க கிட்ட இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி 60% வாங்குற குழந்தைங்கள் அவங்க புத்தகத்துல பின்பக்கம் கொடுத்துருக்கிற கணக்கு கூட ஃபுல்லா பாக்குறது இல்ல. டீச்சர் ஏதோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் போடுறான், அதையும் ஆசையா விருப்பமா போடுறது இல்ல. ஸோ அவன் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளே அங்க கம்மியாயிருது. ஓகே, ஸோ 10வது பாயிண்ட், கடைசி பாயிண்ட் எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்சிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ரெசிலியன்ட் அப்படின்னா விட்டு கொடுக்காம போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு 2 தடவை எனக்கு தப்பா போயிருச்சுங்கிறதுக்காக நிறுத்துறது இல்ல. இது என்னடா ப்ராப்ளம், see maths, when maths challenge you, I want you to challenge mathematics. ரைட், கணக்கு வந்து உங்களுக்கு வராம தகராறு பண்ணுதுன்னா நீங்க கணக்கு கிட்ட தகராறு பண்ணுங்க. எனக்கு ஏன் நீ வரமாட்டேன்ற, எனக்கு ஏன் உன்னை சால்வ் பண்ண முடியல, ஹெல்ப் மீ டு சால்வ் இட், நோ, அந்த மாதிரி பேசி பாருங்க. ரைட், ஸோ இட்ஸ் நாட் தட் மேத்ஸ் இஸ் சேலஞ்சிங் யூ, ஐ வாண்ட் யூ டு சேலஞ்ச் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் விடாம போடணும். இதை தான் ரொம்ப அழகா 90% வாங்குற பையன் பண்றான். அவன் கிட்ட நீங்க ஒரு ப்ராப்ளம் கொடுங்க, ஆன்சர் வரலன்னா இது எப்படி போடுறது, இது அப்படி போடலாமா, இப்படி போடலாமா மேம், இந்த ஃபார்முலா போடலாமா, அந்த ஃபார்முலாவை போடலான்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு 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 நம்மளை அப்படியே உலுக்கி எடுத்துருவாங்க. இதே 60% வாங்குற குழந்தைகிட்ட நீங்க ஒரு கஷ்டமான கணக்கு கொடுங்க, அவனுக்கு ஒரு தடவை ஆன்சர் வரலன்னா அவன் சிம்பிளா சொல்லிடுவான், மேம் நான் போட்ட ஆன்சரே வரல மேம், சம்மு கரெக்டானு பாருங்க மேம்,
ரைட்? இல்ல டேய் புக்ல இதான்டா இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அவன் சொல்லுவான், மேம் புக்ல கூட சில சமயம் தப்பா குடுப்பாங்க மேம். ரைட்? ஸோ அந்த மாதிரியா தான் அந்த குழந்தை பதில் சொல்லும். அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்மார்ட் ஆன்சர் தான் இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. பட் ஆனா, இஸ் தட் ஆன்சர் ஹெல்பிங் ஹிம் டு க்ரோ? ரைட்? புக்ல தப்பு இருக்கு, டீச்சர் சொல்லி தரல, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போமாட்டாங்க. ஓகே? இதுதான் என்னோட 10 பாயிண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் 60 வாங்குற ஒரு குழந்தைக்கும் 90 வாங்குற ஒரு குழந்தைக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ நம்ம குழந்தைகள் 60% மட்டுமே வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள 90க்கு கொண்டு போறதுக்கு இந்த 10 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா அவங்கனாலையும் 90களுக்கு போக முடியும். ஸோ நமக்கு தேவை மேஜர் ஷிஃப்ட், நமக்குள்ள ஒரு ஷிஃப்ட், நமக்கு வெளியே ஒரு ஷிஃப்ட். இதுதான் நமக்கு வேணும். ஓகே? உங்க குழந்தை 8th ஸ்டாண்டர்ட்லயோ 9th ஸ்டாண்டர்ட்லயோ இருந்து அவனுக்கு மேத்ஸை பத்தின ஒரு பயம், மேத்ஸை பத்தின ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா இதை பத்தி நான் ஒரு மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்றேன். ரைட்? அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி படிச்சு பாருங்க. அடுத்த கிளாஸ் எப்போன்னு பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இதுக்கான சொல்யூஷன் நான் அந்த மாஸ்டர் கிளாஸ்ல கொடுக்க போறேன். ஸோ வாங்க கலந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் யூடியூப் அல்கரிதம் இந்த வீடியோவை உங்களை மாதிரி நிறைய பார்வையாளர்களுக்கு கொண்டு செல்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் மாணவர்களுக்கு பயனுள்ள வீடியோவை தான் போட போறோம். டீச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் கூட எனக்கு தெரிஞ்சுக்கணும். உங்க மனசுல இருக்கிறது தான் நான் பேசுறேன்னு நினைக்கிறேன். என்ன நான் இன்னும் கொஞ்சம் உளவியல் ரீதியா பேசுவேன். பிகாஸ் நான் NLPன்ற ஒரு விஷயம் படிச்சிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட கோஆபரேஷன் கூட எனக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்ததா இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மீரா நடராஜன்.